ஒரு சாதாரண மனிதன். கையில் பெரிய பணம் இல்லை, பின்னணியில் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு 1000 கஷ்டங்களை கடந்து இன்று உலகமே மரியாதையுடன் பார்க்கும் தொழிலதிபராக உயர்ந்திருக்கிறார். அவர்தான் லூலு குழுமத்தின் தலைவர் யூசப் அலி. கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் யூசப் அலி. பணக்கார வாழ்க்கை இல்லை, ஆடம்பரம் இல்லை, சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்க்கை. ஆனால் அவருடைய மனதில் மட்டும் ஒரு விஷயம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் பெரியதாக சாதிக்க வேண்டும். 1973ஆம் ஆண்டு இளம் வயதில் வேலை தேடி UAEக்கு கிளம்பினார். இப்போது நாம் பார்க்கும் துபாய் போல அப்போது கல்ஃப் நாடுகள் வளர்ச்சி அடையவில்லை. எங்க பார்த்தாலும் வெயில், புதிய மொழி, புதிய மக்கள், தனிமை, கஷ்டம். குடும்பத்தை விட்டு தொலைவில் வாழ்ந்த அந்த நாட்கள் அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. சில நேரங்களில் ஓய்வே இல்லாமல் வேலை செய்தார். சில நாட்களில் தூங்கக்கூட நேரமில்லை. மற்றவர்கள் வேலை முடிந்து சென்ற பிறகும் அவர் பிசினஸை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் ஒரு நாள் நான் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்ற தீ மட்டும் அவருள் எரிந்து கொண்டே இருந்தது. அவருடைய மாமாவின் சிறிய ட்ரேடிங் பிசினஸில் வேலை பார்த்தபோது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கற்றுக்கொண்டார். மக்களுக்கு தேவையானதை நேர்மையாக கொடுத்தால் பிசினஸ் தானாக வளர்ந்துவிடும். அவர் சாதாரணமாக வேலை செய்யவில்லை. மக்கள் என்ன வாங்குகிறார்கள், எதை விரும்புகிறார்கள், ஏன் சில கடைகள் வெற்றி பெறுகிறது, எப்படி கஸ்டமரை சந்தோஷப்படுத்தலாம், எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தார். அந்த காலத்தில் கல்ஃப் நாடுகளில் பெரிய சூப்பர் மார்க்கெட் கல்ச்சர் இல்லை. ஒரே இடத்தில் எல்லா பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. பலர் அந்த ஐடியாவை நம்பவில்லை. இது வேலை செய்யாது, இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் கனவு காண்பவர்கள் மற்றவர்களின் பயத்தை கேட்டு நின்று விடமாட்டார்கள். அதே நேரத்தில் 1990களின் தொடக்கத்தில் வளைகுடா போர் வெடித்தது. அந்த சூழ்நிலையில் பல தொழிலதிபர்கள் பயந்து நாட்டை விட்டு வெளியேறினர். பிசினஸ் சரிந்து விடுமோ என்ற அச்சம் எங்கும் இருந்தது. ஆனால் யூசுப் அலி மட்டும் அங்கேயே நின்றார். அவர் ஓடவில்லை, பயப்படவில்லை. அந்த நெருக்கடியான காலத்தில் கூட தனது பிசினஸை விரிவாக்க ஆரம்பித்தார். பலர் பின்னால் சென்ற நேரத்தில் அவர் முன்னால் நடந்தார். அந்த துணிச்சலான முடிவுதான் பிற்காலத்தில் லுலு ஹைப்பர் மார்க்கெட்ஸின் மாபெரும் வெற்றிக்கான மிகப்பெரிய காரணமாக மாறியது. 2000 ஆண்டில் லுலு குரூப் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார் யூசுப் அலி. அதற்கு பிறகு அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியவில்லை. இன்று உலகம் முழுக்க 188க்கும் மேற்பட்ட கடைகள் மூலம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுமார் 57,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா என உலகின் 4 கண்டங்களில் தனது பிசினஸ் எம்பையரை விரிவாக்கியிருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய ஷாப்பிங் மால்களில் ஒன்றான லுலு இன்டர்நேஷனல் ஷாப்பிங் மால் கேரளாவின் கொச்சி நகரத்தில் அமைந்துள்ளது. சுமார் 17 ஏக்கர் பரப்பளவில் 1600 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மாபெரும் மால் 220க்கும் மேற்பட்ட கடைகளுடன் இயங்கி வருகிறது. வியாபாரம் நடைபெறும் பரப்பளவு மட்டும் சுமார் 6,25,000 சதுர அடி. UAE, ஓமன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஈஜிப்த், கென்யா, இந்தியா என பல நாடுகளில் லுலு ஹைப்பர் மார்க்கெட் மற்றும் சூப்பர் மார்க்கெட் செயின்களை நடத்தி வருகிறார். உலகின் வேகமாக வளரும் ரீட்டெயில் நிறுவனங்களில் ஒன்றாக லுலு குரூப்பை டெலாய்ட் போன்ற நிறுவனங்கள் குறிப்பிடுவதாக செய்திகள் வெளியாகின. மத்திய கிழக்கு நாடுகளில் மிக முக்கிய ரீட்டெயில் பிசினஸ் எம்பையர்களில் ஒன்றாக இன்று லுலு திகழ்கிறது. ஆனால் யூசப் அலி வெறும் சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் மட்டும் செய்யவில்லை. கலீதியா மால், அல்ரஹா மால், அல்வஹ்தா மால், முஷ்ரிஃப் மால், மதீனத் ஜாயத் மால், ராக் மால், ஓமான் அவென்யூஸ் மால் என பல பிரமாண்ட ஷாப்பிங் மால்களையும் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, 2014 ஹோல்டிங்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி உலகின் பல நாடுகளில் லக்ஷரி ஹோட்டல்ஸையும் நடத்தி வருகிறார். ஒரு காலத்தில் உலக புகழ்பெற்ற ஸ்காட்லாண்ட் யார்ட் காவல்துறையின் தலைமையகமாக இருந்த கட்டிடத்தை வாங்கி
அதை மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக மாற்றியிருக்கிறார். இதோடு முடிந்துவிடவில்லை. இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், கன்வென்ஷன் சென்டர்ஸ், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், பல பெரிய முதலீடுகள். திருவனந்தபுரம் முதல் சென்னை வரை, மும்பை முதல் டெல்லி வரை இந்தியாவின் பல நகரங்களில் அவரது பிசினஸ் பரவியுள்ளது. வங்கித்துறையிலும் அவர் தனது முதலீட்டை செய்திருக்கிறார். கேத்தலிக் சிரியன் பேங்கில் பங்குகள் வாங்கியுள்ளார். அதேபோல் ஃபெடரல் பேங்கிலும் கூட முதலீடு செய்துள்ளார். ஆனால் யூசுப் அலியை மக்களின் மனதில் பெரியவராக்கியது பணம் அல்ல, அவருடைய மனிதநேயம். கேரளா ஃப்ளட்ஸ் நேரத்தில் கோடிக்கணக்கான உதவி செய்தார். பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கினார். மருத்துவ உதவிகள் செய்தார். வெளிநாட்டில் சிக்கிய இந்தியர்களுக்கு உதவினார். வெற்றி பெற்ற பிறகும் மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்ற மனதை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. இன்று பலர் அவரை பில்லியனர் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருந்தது தூக்கமில்லாத இரவுகள், தனிமையான நாட்கள், தோல்விகளை தாங்கிய மனம், விடாமுயற்சி மற்றும் ஒரு பெரிய கனவு. வாழ்க்கை அவரை பலமுறை சோதித்தது. ஆனால் அவர் கைவிடவில்லை. கஷ்டத்தை காரணம் சொல்லாமல் அதையே படிக்கட்டாக மாற்றினார். அதனால்தான் இன்று ஆயிரக்கணக்கான பேரின் வாழ்க்கையில் நம்பிக்கையாக நிற்கிறார் யூசுப் அலி. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த மனிதர் வளைகுடா போரின் போது கூட பயந்து ஓடாமல் தன் பிசினஸ் மீது நம்பிக்கை வைத்து நின்றார். இன்று உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து வருகிறார். அதனால்தான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் ஓடாதீர்கள், அதை தாண்டி நின்று போராடுங்கள். ஒரு நாள் உங்களையும் உலகம் திரும்பி பார்க்கும். இந்த மனிதரின் வாழ்க்கை உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்திருந்தால் உழைப்பு ஒரு நாளும் தோற்காது என்று கமெண்ட் பண்ணுங்க.